10 வருஷம் கேப் இருந்தது இல்லையா, அதுல ஒரு படம் கூட உங்களுக்கு நடிக்கணும்னு தோணலையா? நிறைய சான்ஸ் வந்தாங்க, நான் எனக்கு அந்த ஆசை இல்லை. ஆசை இல்லை, பட் கதைகள் நிறைய வந்தது, எல்லாத்தையும் நிறைய வந்தது. முத்தையா சார் வந்து ஒரு படம் எடுத்தார் கார்த்திகை வச்சு, கொம்பன். என் டிரைவர் முத்தையா சார்கிட்ட போகும்போது அப்போ முத்தையா சார் சொன்னார்னு என் டிரைவர் சொன்னான், இந்த படம் நான் ரித்தீசனுக்காக எடுத்தேன், நிறைய தடவை அவங்க ஆஃபீஸில் அவங்க பாபாவை போய் பார்த்தேன், அவங்க எனக்கு இப்போ பார்க்கவே இது அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் என்னை தேடி வந்தாங்க, நான் நடிக்க விரும்பலை. ஸோ இவ்வளோ கேப்புக்கும் அப்புறம் உங்களுக்கு நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் ஐஸ்வர்யா கணேஷ் சாரை தாண்டி எல்கேஜி படத்தில் எதுக்காக சைன் பண்ணினீங்க? இல்லை, நான் கணேசனை சொல்லும்போது எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கல, கதையும் கேட்கல, ஒன்றும் கேட்கல, அவர் சொல்லிட்டாருங்கிறக்காக நடித்தேன். அப்புறம் பாலாஜி போகும்போது பாலாஜி வந்து கதை சொல்ல வரும்போது எனக்கு பாலாஜி மாதிரி இளைஞர்களை ரொம்ப பிடிக்கும். நான் தன்னுடைய முயற்சியால் முன்னேறணும்னு நினைக்கிற எல்லா இளைஞருக்கும் நான் கூட நிற்பேன். எப்பயுமே ஒரு தன்னால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும்னு நினைப்பேன். இந்த மாதிரி பாலாஜி மாதிரி ஆட்கள், நம்ம சிவகார்த்திகேயன் மாதிரி ஆட்கள்லாம் படத்தில் ஜெயிக்கணும்னு சொல்லி, ஏன்னா அவங்க எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் வர்றாங்க, அவங்களாம் ஜெயிக்கணும்னு நான் நினைப்பேன். அந்த விதத்தில் பாலாஜி வந்தோன்னே சரி, ஒரு நல்ல நண்பனுக்கு தான் அண்ணன் கூட்டிகிட்டு வந்து விட்டாலும் ஒரு நல்ல ஆளுக்கு தான் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜிக்காக பண்ணேன். ஸோ இவ்வளோ நாள் ஒரு பெரிய கேப் விட்டுட்டு திடீர்னு திரும்ப ஒரு ஷூட் ஸ்பாட்டில் போய் இறங்கினப்போ எப்படி இருந்தது அந்த ஃபீல்? நான் பெருமைக்கு சொல்ல, பாலாஜிட்டே கேளுங்க இந்த கொஸ்டின் ரித்தீசன் சொல்கிறாருன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஷார்ட் வந்து சினிமாவில் நான் நடித்து முடிச்சோன்னே எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய டைலாக், லென்த்தி டைலாக் வச்சார். நான் நடித்து முடித்தோடனே எல்லாருமே கிளாப் பண்ணாங்க, அந்தளவுக்கு இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னோடனே எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. இந்த படத்தில் நீங்கள் பேசின டைலாக்ல ஏதாவது ஒரு டைலாக் பேசி காட்ட முடியும்? லால்குடி 30 வருஷமா நான் கட்டி காத்த கோட்டை, அதுல இவே இல்லை, நீயே வந்து நின்னாலும் படுத்துக்கிட்டே ஜெயிப்பண்டா. வாவ், அந்த கம்பீரமான வாய்ஸ், ஓ மை காட், சூப்பர். ஸோ இப்போ எல்கேஜி படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, ஒரு ஜாலியாக இருந்தது. இது வந்து ஒரு படம் மற்ற மாதிரி போட்டு ப்ரெஷர் பண்ணி அப்படிலாம் இல்லாமல் பாலாஜி அப்பப்போ வந்து ஜாலி பண்ணிக்கிட்டு எல்லாரோடையும் ஒரு ஜாலியான ஒரு படத்தில் நடிக்கிற ஃபீல் தான் இருந்தது. தவிர ஷூட்டிங் ஸ்பாட்டு ஒரு ப்ரெஷர் இருக்கும், அது அந்த மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் எதுவுமே, ஒரு நட்பு, எல்லாருமே நட்புக்காகவே பண்ண மாதிரி இருந்தது. தவிர இதில் வேற மாதிரி இல்லை. எல்கேஜி படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயக்கி இருக்கிறது ஒரு டெபியூ டைரக்டர் இல்லையா, டெபியூ டைரக்டர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, அவர் வந்து பெரிய பிரபுதேவாட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் அவர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்னுடைய ப்ரொடியூசர் சங்கத்தில் வந்து கே ராஜன் சொல்லி என்னுடைய பிரதர் மாதிரி, அண்ணன் மாதிரி அவருடைய பையன் அவர் அண்ணன் சொன்னார், தம்பி நீங்கள் யார் படத்தில் உங்கள் டைரக்டர் யார் தெரியுமான்னு கேட்டார். ஏன்னு சொன்னேன், பிரபுன்னு சொன்னேன். என் பையன் தம்பி அப்படின்னாரு. அவன் ஒரு 6-7 வருஷமாக வீட்டு பக்கமே வர்றதில்ல, நான் ஏதாவது படம் பண்ணி ஜெயிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லி தெரியுறான் தம்பி அப்படின்பார். அவள் எனக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷம். சரி, நம்ம போய் இந்த படத்தில் நடிக்கிறோமே, ஒரு நல்லா படலைன்னா அவர் அண்ணன் வேறு நம்மளை திட்டுவார அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் கூச்சம் இருந்தது. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போகலைன்னா நம்மளுக்கு மறுபடியும் கஷ்டமாகுமே, ஒரு பெரிய மனிதன்ட்ட சொல்லிட்டோமேன்னு பார்த்தேன். போகிற போக்கில் படம் ஒரு 4 நாள் ஷூட்டிங் முடிஞ்சோடனே அவருக்கு அடித்தேன், உங்கள் பையன் வீட்டுக்கு வந்துடுவார், படம் ஜெயிச்சிடும், டீம் ஹார்ட் ஒர்க்கு நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்துட்டு ரீசெண்டாக இளையராஜா 75 பெரிய கிராண்ட் சக்ஸஸ் ஆச்சு இல்லையா, இந்த மாதிரி கிராண்ட் சக்ஸஸ் ஆச்சு இல்லையா? சக்ஸஸ் ஆச்சா கேட்கலையா? இல்லை, நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், ஆச்சான்னு கேட்குறேன். அது நிகழ்ச்சி ஃபெயிலியரு. முதல்ல விஷால் சார் அந்த நடிகர் சங்கம் எலெக்ஷன்லாம் நின்றப்போ நீங்கள் தான் அவருக்கு ரொம்ப பெரிய பக்கபலமாக நின்றீங்க இல்லையா, இப்போ ஏன் பிரிஞ்சு வந்துட்டீங்க? இல்லை, ஒரு நடிகர் சங்கம் ராதாரவி அண்ணனும் சரத்குமார் அண்ணனும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒரே ஆள் கையில் நிர்வாகம் 30-40 வருஷம் இருக்குது, ஒரு புது நிர்வாகம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஏற்கனவே கொஞ்ச நாள் விஜயகாந்த் சார் வந்து அந்த சங்கத்தில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு போனார். எனக்கு வந்து விஜயகாந்த் சார் இருந்த காலம் வந்து நடிகர் சங்கத்தின் பொற்காலமே சொல்லலாம். ஏன்னா தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் சார் வந்து அந்த சங்கத்துக்கு நல்லா பண்ணார். அப்போ அதுக்கப்புறம் சரி, ஒரு புது நிர்வாகம் வரட்டும் அப்படின்னு சொல்லி, இந்த பசங்களுக்கு எலெக்ஷன் தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க கூட இருந்து நான் எலெக்ஷன் ஒர்க் பண்ணி இவங்களை எல்லாம் ஜெயிக்க வச்சோம். ஜெயிச்சு முடித்ததுக்கப்புறம் இவனுடைய பழிவாங்கும் எண்ணம் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதாவது இப்போ ரித்தீஷை சங்கத்தை விட்டு நீக்கினா நான் கோர்ட்டுக்கு போவேன், எடுத்துகிட்டு வந்துடுவேன். தனக்கு ஓட்டு போடலைன்னு சொல்லிட்டு நாமக்கல் நாடக நடிகர்களை பாதி பேரை சங்கத்தை விட்டு நீக்கினாப்புல, பாதி பேரை அமைச்சூர் ஆக்கிட்டாப்புல. என்னென்னா ஓட்டுரிமை இல்லைன்னு சொல்லி.
இதில் வந்து ஒரு கேவலமான பழி வாங்குகிற எண்ணம் விஷாலுக்கு இருந்தது. ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் சரி அந்த பழி வாங்குகிற எண்ணம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. நீ என்ன செஞ்சாலும் செய்யாட்டாலும் சங்கத்து நிர்வாகிகளுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை வந்து விஷாலுக்கு கொடுக்க தெரியல. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 10 வருஷ கேப்புக்கு அப்புறம் தான் திரும்ப வந்திருக்கீங்க இல்லையா? இந்த 10 வருஷ கேப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தது. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி இளைஞர்கள் பங்கேற்றோட தான் தெரிஞ்சது. உண்மையிலேயே சொல்கிறேன், 2006 ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிட்டாங்க. ஜல்லிக்கட்டை பேன் பண்ணப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ரித்தீஷுங்கிற ஒரே ஆள் சிங்கிள் மேனு தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணி ஜல்லிக்கட்டை ஆர்டர் வாங்கி ஜல்லிக்கட்டை 2007 நடத்தினேன். அதுக்கப்புறம் தான் மதுரையிலேருந்து ஒரு 2-3 பேர் அந்த பிடி ராஜன் அவங்களாம் வந்தாங்க ஜல்லிக்கட்டுக்காக. இன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் முதல் பேர் ஜேகே ரித்தீஷ் தான் இருக்கும் ஜல்லிக்கட்டை வந்து. அப்புறம் எல்லோரும் வந்தாங்க. சரி எல்லோரும் வந்துட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் தாய்மார்களும் குழந்தைங்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இதை வந்து போராட்டத்தை பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நம்ம ஒரு ஆள் எடுத்த போராட்டம் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதை எடுத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த இடத்துல நான் தலையிடவே இல்லை. ஏன் தலையிடலைன்னா, அந்த நேரத்தில் நான் போனால் ஏதோ ரித்தீஷ் இப்போ தான் இந்த போராட்டத்துக்காக வந்து பேர் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு மக்கள் தப்பாக யாரும் போயிட்டுறக்கூடாது, ஏன்னா இது ஒரு நல்லா போயிட்டு இருக்கிறதுல அரசியலில் கலந்துடக்கூடாது அப்படிங்கிறனால நான் அதில் வந்து இன்டர்ஃபியரே ஆகலை. இந்த போராட்டத்தில் எனக்கு சந்தோஷமாக இருந்தேனே தவிர இந்த போராட்டத்தில் நான் ஒரு நாள் கூட போய் குரல் கொடுக்கல. ஒரு நாள் பாலாஜிகிட்ட பேசும்போது நான் இதெல்லாம் ஆதாரத்தோடு காமிக்கும்போது பாலாஜி சொன்னப்பலானே, நீங்கள் வந்திருக்கலாமே, எல்லோரும் இது யாருக்குமே தெரியாதுன்னு அப்படின்னாப்புல. யாருக்குமே தெரிஞ்சு செய்கிறது கிடையாது உதவி, அந்த நேரத்தில் டைமிங்கில் செய்கிறது தான் உதவின்னு சொல்லி நான் பாலாஜிகிட்ட சொன்னேன்.